ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு நேரம் தான் சொல்லணும். ஏன்னா உத்தியோகஸ்தர்கள் மிக சிறப்பா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான். குருவோட பார்வை சனி மேல விழற காரணத்தினால, ராகு மேல விழற காரணத்தினால நிச்சயமா உங்களுக்கு கீழே பணிபுரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதனால உங்களுடைய வேலைகளை நீங்க சிறப்பா செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலதிபதி கேந்திரம் பெற்றிருக்கிற காரணத்தினால நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வேலையை எளிதா முடிக்க முடியும். ஆனா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீசமா இருக்கிறது தான் காரணம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது யோகமான ஒரு நேரம் தான். ஆனா எல்லாத்துலயுமே எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் நீங்க ஒரு முதலீடும் செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா லாபத்துல இழப்பு ஏற்படலாம். குறிப்பா அரசாங்கம் ஒப்பந்தம் பெற்ற தொழில்கள்ல வேலை செய்யறவங்க, மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, வெளிச்சம் சம்பந்தப்பட்ட துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, இரும்பு அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது யோகமான மாசமா இருக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் குறையிற நேரம் தான் அது. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல விருந்தினருடைய வருகை அதிகமா இருக்கிற ஒரு மாதமா இது விளங்கலாம். அதன் காரணமா குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகும். குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய கல்வியும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் தோன்றலாம். அதனால உடல் சோர்வு ஜூன் 8 வரைக்கும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயோடைய ஆரோக்கியத்துல கவனம் வேணும். தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் கொல்லூர் மூகாம்பிகை, காசி விசாலாட்சி.